ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டெட் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,50,000 பேருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்து தமிழில் வந்திருக்கக்கூடிய நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில வினாக்களுக்கு நம்ம கமெண்ட்லுமே ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீ ஆன்சர்ஸில் எனக்கு ஒரு சில மார்க் குறையிற மாதிரி இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏராளமான ஆசிரியர்கள் ஓரிரு மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர். அதே போல வினாத்தாளில் தவறாக இடம்பெற்ற சில கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நமக்கு ரிசல்ட் விடும்போது அந்த அப்ஜெக்ஷனுக்கான அந்த இதுவுமே கொடுத்துருந்தாங்க. யார் எல்லாமே அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்களோ அந்த ஆன்சர்ஸுமே சொல்லியிருந்தாங்க. அதே போல் அத்தகைய தவறான வினாக்களுக்கு மதிப்பெண் அளிக்க வேண்டும் என்று பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் 2 வாட்டி ஆனுவல் பிளான் நமக்கு தெரியும், 2 வாட்டி எக்ஸாம்ஸ் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதனா சேஞ்சஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,50,000 பேர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் 92,417 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 45,463 பேர் அதாவது 42.90% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே போல் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 3,31,900 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,04,604 பேர், அதாவது 31% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு 30,000 கேண்டிடேட்டு எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஒரு 1,08,080 அல்லது 1,85,000 இந்த மாதிரியான லெவலுக்கு போகும். இவங்க எல்லாமே அடுத்து நமக்கு போட்டித் தேர்வு, அதாவது நியமன தேர்வுக்கு வருவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி மார்க்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணதுனால கொஸ்டின்ஸ் ஈஸியாகவும் இருந்ததாக தான் சொன்னாங்க. ஸோ அதனாலே மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நியமன தேர்வு தான். நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்லேருந்து சரிங்களா. நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் நாளைக்கு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, லிங்க் கொடுத்தாங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ டிஆர்பியில் கொடுத்துருக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது லைஃப் டைம் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு டைம் பாஸ் பண்ணால் போதும், இனிமேல் நம்ம திருப்பி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, இன்னும் ஏற்கனவே டீச்சர்ஸாக இருந்தவங்களுமே நிறைய பேர் எழுதி பாஸ் பண்ணியிருக்கதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு டெட்டுக்கான அந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணால் உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து டிஆர்பி யூஜி டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ சிலபஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் கிரேட் தனி சிலபஸ்ஸு, அதே மாதிரி யூஜி டிஆர்பிக்கு தனி சிலபஸ்ஸு, அதே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 2 பேர்த்துக்குமே சேம் சிலபஸ் தான் சரிங்களா. நீங்கள் செகண்ட் கிரேடு பேப்பர் 1 பாஸ் பண்ணுங்களே இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆனுவல் பிளானில் கொடுக்கல, அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.